மகாவிஷ்ணு தீரா காதல் கொண்ட துளசி தேவி. பாம்பனை மேல் பள்ளி கொண்ட பரந்தாமனுக்கு 2 பொருட்களின் மீது தீராத காதல் என்று திருமால் அடியவர்கள் சொல்கிறார்கள். அதில் முதலாவது பொருள் கள்ளம் கபடமில்லாத பிள்ளை உள்ளம் கொண்ட பக்தர்களின் நல்லிதயம். 2வது நமது வீட்டு முற்றத்தில் வளர்ந்து தெய்வீக மனம் பரப்பும் துளசி. துளசி என்ற சொல்லுக்கு தன்னிகரில்லாத பெண் என்று பொருள். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் துளசியை திருத்துழாய் என்று அழைப்பார்கள். ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமாக துளசி கருதப்படுவது. அனுவரதமும் பெருமாளின் திருமார்பை அலங்கரிக்கும் புனிதமிக்க ஆபரணமாகவும் துளசி திகழ்கிறது. துளசியின் ஒவ்வொரு அங்கமும் புனிதமானது. அதன் நிலை, கிளை, வேர் மட்டுமல்ல, துளசி செடியை தாங்கி புண்ணியம் பெற்ற மண்ணும் மகத்துவம் பெற்றதாகவே கருதப்படுகிறது. துளசியின் வேர்களில் சகல தேவதைகளும் வாழ்வதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இவ்வளவு பெருமை வாய்ந்த துளசி சரித்திரத்தை மனமோந்து படிப்பவருக்கும் படிப்பதை கேட்பவருக்கும் ஸ்ரீ துளசி மாதாவின் பெரும் கருணையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரிபூரண அருளும் கிடைக்கும். துளசி கதை. மும்மூர்த்திகளுக்கும் சங்கசூடனுக்கும் நடந்த யுத்தம். முன்னொரு காலத்தில் சங்கசூடன் என்னும் ஓர் அசுரன் இருந்தான். அவன் அருந்தவம் புரிந்து பல வரங்கள் பல பெற்றிருந்தான். வரத்தின் மூலம் கிடைத்த பலத்தால் அவன் பல கொடுமைகளை செய்து வந்தான். குழந்தைகளை மிதித்தும் குணசீலர்களை கொடுமைப்படுத்தியும் யாகங்களை சிதைத்தும் பெண்களின் கற்பை சூறாடியும் களியாட்டம் போட்டு வந்தான். அவனது கொடுமைகளை தாங்க முடியாமல் மன்னவரும் விண்ணவரும் பெரும் துயரம் அடைந்தனர். சங்கசூடனை அழிக்க வழி தெரியாமல் திணறினார்கள். கடைசியாக அவர்கள் மும்மூர்த்திகளிடம் சென்று தங்கள் குறைகளை முறையிட்டார்கள். அதனால் கோபமடைந்த மும்மூர்த்திகளுக்கும் சங்கசூடனுக்கும் யுத்தம் நடந்தது. ஆனால் சங்கசூடனை யாராலும் வெல்ல முடியவில்லை. அதற்கு காரணம் அவன் கடுந்தவம் புரிந்து அதன் பயனாய் பெற்று தன் கழுத்தில் அணிந்திருந்த ஸ்ரீ கிருஷ்ண கவசம் ஆகும். அந்த கவசம் அவன் கழுத்தில் இருக்கும் வரை அவனை யாராலும் வெல்லவோ அழிக்கவோ முடியாது என்று மும்மூர்த்திகளும் உணர்ந்தனர். துளசியின் கற்பு நிறையே சங்கசூடனுக்கு அரணாக உள்ளதை உணர்ந்த பெருமாள் சங்கசூடனின் மனைவி துளசி மகா பதிவிரதை, கற்புக்கரசி, கணவன் சொல்லை மீறி எந்த செயலும் செய்யாதவள், அழகு, அன்பு, கருணை அனைத்தும் நிறைந்தவள். அவளின் கற்பின் திறன் கணவனுக்கு அரணாக விளங்கியது. துளசியின் கற்பின் மகிமையை உணர்ந்த பரந்தாமன் கற்புக்கு அரணாக விளங்கும் துளசியை புகழ்ந்து சோத்திரம் சொல்வதை தவிர வேறு வழியே இல்லை என்று முடிவு செய்தார். பிறகு 10 தோத்திரங்களால் பகவான் துளசியை புகழ்ந்துரைத்து துதித்தார். வைகுந்த வாசனே தன்னை துதித்ததை எண்ணி துளசி தன்னை மறந்தாள். நெஞ்சம் நெகிழ்ந்தாள், மிகவும் மகிழ்ந்தாள், அன்பை பொழிந்தாள். அவரை வாயார போற்றி பாடினாள், ஆடினாள். கற்புக்கனலாக நின்ற அவளை நாராயணர் ஆதரவாக பார்த்து வேண்டிய வரங்களை கேள் என்றார். மீண்டும் பிறவா வரமும் பிறந்தால் நாராயணரை மறவா மனமும் வேண்டும். அதற்கு அவள் மீண்டும் பிறவா வரமும் பிறந்தால் நாராயணரை மறவா மனமும் வேண்டும் என்றாள். பிறகு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதார விந்தங்களில் பணிந்தாள். அவளது உயிர் மகாவிஷ்ணுவின் பாதங்களில் ஒளி வடிவாக சென்றடைந்தது. அவளது உடல் கண்டகி என்னும் நதியாக மாறியது. அவளது கேசம் துளசி செடியாக துளசி வசமானது. ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த துளசியை மாலையாக்கி அணிந்து காட்சியளித்தார். மனைவியை பிரிந்த சங்கசூடன் சக்தியற்றவனாக மாறினான். அவன் முற்பகலில் செய்த கொடுமைகளே பிற்பகலில் அவன் அழிவிற்கு வழிவகுத்தன. அவனை ஸ்ரீ மகாவிஷ்ணு எளிதில் வதம் செய்து எல்லோருக்கும் மங்களங்கள் தந்தருளினார். ஸ்ரீதேவியின் ஓர் அங்கம் உலகில் தங்கி தம் மக்களின் உடற்பிணி உள்ளப்பிணி ஆகிய பிணிகளை போக்கி பேரின்ப வாழ்வழிக்க எடுத்த வடிவமே ஸ்ரீ துளசி. சாதாரணமாக காண்பவர்களுக்கு செடியின் வடிவமாகவும் பிணிகளை தீர்க்கும் மருந்து செடியாகவும் தெரிவாள். ஆனால் தெய்வீக நோக்குடன் காணும்போது உலகத்தை துலங்க வைக்கும் மகாலட்சுமியின் உருவமாக காட்சியளிக்கிறாள் ஸ்ரீ துளசி மாதா. துளசி இல்லாத பூஜையை மகாவிஷ்ணு ஏற்றுக்கொள்வதில்லை. ஸ்ரீ மகாலட்சுமியே இந்த துளசி செடியாய் மாறி ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் விருப்பமுள்ள மலராக விளங்குகிறார். துளசி இல்லாத பூஜையை மகாவிஷ்ணு ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்துழாய் என்ற பெயரில் பெருமாள் கோயில்களில் சிறந்த பூஜை பொருளாக விளங்குவது இந்த துளசியே. துளசி உள்ள இடத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு எப்போதும் வாசம் செய்கிறார். துளசியினால் விஷ்ணுவை பூஜித்தால் 1000 பால் குடங்கள் கொண்டு அபிஷேகம் செய்த மனமகிழ்ச்சியை ஸ்ரீ மகாவிஷ்ணு அடைகிறார். கடைசி காலத்தில் துளசி தீர்த்தம் உட்கொண்டால் பிறவி நீங்கி வைகுண்ட பதவி கிடைக்கும். துளசியினால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மட்டுமின்றி ஸ்ரீ மகாதேவனையும் அர்ச்சிக்கலாம். ஏனெனில் அவர் ஸ்ரீ சங்கர நாராயணராக இருக்கிறார். இத்தகைய மகிமை வாய்ந்த ஸ்ரீ துளசியை நம் வீடுகளில் அழகிய மாடங்களில் வளர்த்து பக்தி சிரத்தையுடன் பூஜித்தால் வாழ்க்கையில் சர்வ மங்களங்களையும் பெறலாம். கன்னிப்பெண்கள் பூஜித்தால் நல்ல கணவனை பெறுவார்கள். சுமங்கலிகள் பூஜித்தால் தீர்க்க சௌமாங்கல்யத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள். துளசி மாலை அணிவது ஏன்? கண்ணன் துளசி மாலை அணிந்திருப்பான். விஷத்தை முறித்து உடலுக்கு வெப்பத்தை தரும் சக்தி துளசிக்கு உண்டு. கண்ணன் நாகங்களுடன் விளையாடுபவன்.
5 தலை நாகத்தின் மீதேறி நடனமாடியவன் குழந்தமேனியன். எனவேதான் கண்ணன் துளசி மாலை அணிந்திருப்பான். வீடுகளில் பின்பக்கத்தில் துளசி மாடம் அமைப்பதும் இதனால்தான். பூச்சிகள் நுழையாமல் தடுக்க வீட்டின் பின்புறத்தில் துளசி மாடம் வைத்து அதனை வழிபட்டார்கள். தற்போதும் இந்த முறை பல வீடுகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. துளசி இருக்கும் இடத்தில் லட்சுமி வசிப்பாள். விஷ்ணுவின் அருளும் பரிபூரணமாய் கிடைக்கும். வீட்டின் தென்மேற்கு பகுதியில் சூரிய உதயத்தை பார்த்த நிலையில் துளசி செடியை தொட்டியில் வைத்து வழிபட வேண்டும். துளசி மாடத்திற்கு தினமும் நீர் ஊற்றி கோலமிட்டு வழிபட்டு வந்தால் நல்லது. துளசி மாலையை விஷ்ணுவுக்கு அணிவித்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். துளசி தேவியின் வேறு பெயர்கள். துளசிக்கு வேறு பல பெயர்களும் உள்ளன. திருத்துழாய். ஆண்டாளுக்கு முதலில் இந்த பெயரே இருந்தது. துளபம், துளவம், சுகந்தா, பிருந்தா, வைஷ்ணவி, லட்சுமி, கௌரி, மாதவி, ஹரிப்பிரியா, அம்ருதா, சுரபி.